ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட இன்னைக்கு ஒர்க் அவுட் ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுவும் ஷோல்டர் தான் இன்றைக்கி பண்ணேன். ஷோல்டர் மசிலில் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் தான் பண்ணேன். நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க? சேலஞ்ச் பண்ணிங்களா? கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணிங்களா? இல்லை ஆப்ஸ் பண்ணிங்களா? என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இன்றைக்கி திடீர்னு நான் என்ன பண்ணேன், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஃப்ரீயாக இருந்தது. சரி, உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படித்தேன். நம்ம யாஸ்மினோட வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கடைசியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எல்லாருக்கும் தெரியும், பயங்கர வைரல். 54 கிலோ குறைச்சிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் உள்ள போகும்போது தான் தெரிஞ்சுது, செம்மையாக ஜாலியாக இருந்தது, அவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு படித்து பார்க்கலாம். நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க தான் பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே கமெண்ட்ஸாக இருந்ததுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மாதேஷ் ஃபஸ்ட்டு கமெண்ட் அதுதான் இருக்குது. ஹாய் ப்ரோ, ஐ எம் மாதேஷ்ங்கிற பேரில் ஐ எம் ரோஜா ஃப்ரம் ஹோசூர் மீ ஆல்சோ 10 kg. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, வாட்சிங் ஆல் யுவர் வீடியோஸ். கங்க்ராச்சுலேஷன் ரோஜா, ஆல் த பெஸ்ட். மைசூர்னு ஹோசூர்னு சொல்லியிருக்கிறீங்க. ஐ திங்க் வந்து நீங்கள் தமிழ் தெரிஞ்சு பார்த்தீங்களா தெரியாமல் பார்த்தீங்களான்னு தெரில, பட் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப சூப்பர்மா, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் அக்ஷயம்ங்கிற நேமில் இருக்குது. ஹாய் அண்ணா, இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளும் உடல் எடையை குறைக்கணும் என்ற ஆசை தான் அண்ணா, ஆனால் என்னால் முடியல. என்ன மாதிரி நிறைய பெண் இருப்பதாக, அவங்களுக்காகவும் ப்ளீஸ் வீட்டில் சமைத்து வைத்து உடல் எடை குறைப்பது, அதற்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸும் வீடியோவும் போடுங்க அண்ணா, ப்ளீஸ் பதில் கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னென்னா, நம்ம வந்து நிறைய வீடியோ நீங்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் பார்க்கலன்னு நினைக்கிறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுட்டு டயட் பிளானே எப்படி இருக்குன்னா, வீட்டில் சமைச்சதை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது தான் நம்மளோட பிளானே. அதுபடி தான் போயிட்டுருக்கு. அதில் தான் இவங்களும் பண்ணதான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் முக்கியமாக என்னென்னா, நிறைய சிம்பிளாக வீட்டில் இருந்து, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் இருந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்றீங்கள, அந்த விஷன் தான் ஃபுல்லாக நம்மளோட சேலஞ்ச் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம பயணமே போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் நிறைய வீடியோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கானது அங்கே கண்டிப்பாக கிடைக்குதுமா இருக்குது. அப்புறம் மேக்ஸ் சாஜ், அப்சல்யூட்லி அமேசிங், 50 kg மிராக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ். தேங்க்ஸ் பிரதரா சிஸ்டரான்னு தெரில, எனிவே குட், தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தவங்களை விஷ் பண்ணும்போது தான் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இது பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி, இது எப்போவுமே நான் நம்புவேன். சூப்பர், மனசார வாழ்த்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கலைமணி, இஸ்லாமிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க, பார்க்க ஆச்சரியம். உங்கள் வீடியோ பார்த்ததும் எனக்கு சேலஞ்ச் எடுத்து குறைக்கணும், சகோதரருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர்மா, சூப்பர். எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, ஷாக்காக பார்த்த விஷயம், இஸ்லாமிய சகோதரி எப்படி வெயிட்டை குறைச்சாங்கிறது தான். ஏன்னா நான்வெஜ் நிறைய சாப்பிட்ற இடத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அப்படிங்கும்போது அவங்க அதுக்குள்ளே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, தன்னை வந்து ஃபுல்லாக 100% கொடுத்துட்டாங்க அந்த வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே. அதுதான்மா அதோட சக்ஸஸ். சூப்பர் நைஸ். ஹர்ஷிதா, சூப்பர் ப்ரோ, போத் காய்ஸ், வாவ், இன்ஸ்பிரேஷன், இட்ஸ் ரியலி சல்யூட் திஸ் வீடியோ, ஆல்வேஸ் மோட்டிவேட்டட் வீடியோ சார், தேங்க்யூ. இந்த மோட்டிவேஷன் முழுக்க யாஸ்மினை தான் சேரும். அவங்க தான் நம்ம அத்தனை பேருமே மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர்மா. ரூபா ஸ்ரீதர், அமேசிங் மேடம், ட்ரூலி அப்ரிஷியேட், செம்ம, வெரி குட். எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அவங்கள வாழ்த்த நம்மளும் வளருவோம், அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இன்னும் அடுத்த லெவல் போக முயற்சி பண்ணுவாங்க. மாய பூர்ணிமா, அடக்கடவுளை, எல்லாரும் 20 kg குறைச்சிட்டேன், 50 கிலோ குறைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்மளால் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படி அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. ஸோ வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அந்த கிரேவிங்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம எதை நோக்கி அடிக்டாக, இப்போது நம்ம நிறைய பேர் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்டாக இருக்காங்கன்னு சொல்லுவோம். அவங்கள அதுலேருந்து மீண்டு வரல, குடிகாரனாக இருக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்கள வந்து சரியாக திருந்தலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட்ற விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியலன்னா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து சாதாரண விஷயம், அதையும் விட முடியும், இதையும் விட முடியும். நான் சொல்கிறது கிரேவிங்ஸ் மீன் கண்டதை சாப்பிட்றதை விட்டுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட முடியும். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா கண்டதை பார்த்தா தோணாது, சாப்பிடவே தோணாது. அதை பண்ணுங்கம்மா. மகாலட்சுமி ஆனந்தன், சூப்பர் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன், ஹேட்ஸ் ஆஃப் யூ, கிரேட் ஹார்ட் ஒர்க், செம்ம, வெரி குட். ராஜா ஜெகன், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, வாழ்த்துக்கள் சகோதரி. இன்ஷா அல்லா நானும் என்னுடைய ஐடியல் வெயிட்டுக்கு வருவேன். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஆல் த பெஸ்ட். அடி தூள் கலப்புங்க. ஃபாத்திமா முஜீப்,
இதை பார்க்கும்போது அவங்கள விட நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதான் உண்மை. அதாவது நீங்கள் உள்ளபூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக நமக்கு சந்தோஷம்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பர். உமர் ஒய்டி vlogs, congratulations, I appreciate you. Although cannot understand language but feel very happy to see both of you. சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாங்குவேஜ் புரியல, ஆனால் கூட ஒரு விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணணுன்னு தோணுது. ஸோ ரொம்ப ஹாப்பி சார். ஹாப்பி குட் பிரதர். வெரி நைஸ் பிரதர். திருமலை வடிவேல், கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. மீனா சிஸ்டர், யூ போத் ஆர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். செம்ம. லாவண்யா, சல்யூட் மாஸ்டர், யூ ஆர் ரியலி வெரி கிரேட். தேங்க்ஸ்மா. இந்துமதி இந்து, சூப்பர் போத் ஆஃப் யூ காய்ஸ். என்னை விட அவங்களுக்கு தான் அந்த பெருமெல்லாம் சேரும். அன்புஸ் கிரியேஷன், வாழ்த்துக்கள் சகோதரி. குட். செம. கேவி சூரிய பிரகாஷ், உங்களோட ஃபேட் லாஸுக்கு வாழ்த்துக்கள் சிஸ்டர் அண்ட் ப்ரோ. நைஸ். எவ்வளோ ஹாப்பியாக எல்லாம் போடுங்க. கலைமணி, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், காட் பிளஸ் யூ. ரெமி செல்வா, ஐயோ நம்பவே முடியல, சூப்பர் ஆசம், சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. எனக்கும் ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. லக்ஷ்மி ரமேஷ், வாழ்த்துக்கள் சகோதரி, நன்றி. ஆதவன், சூப்பர் ப்ரோ, இட்ஸ் ரியலி மோட்டிவேட் ஆல் ஆஃப் அஸ். நைஸ் பிரதர். நிக்கிட்ஸ் ஏதோ போட்டிருக்கீங்க 93. அண்ணா நீங்கள் சேலஞ்ச் போடுங்க. போடுறேன்னு போட மாட்டீங்க. எங்களுக்காகவும் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப்காக ஒரு சேலஞ்ச் போடுங்க ப்ளீஸ். சொன்ன மாதிரி இருங்க. நிறைய ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணா, ரியலி வார்த். எனிவே உங்கள் நேம்ஸ் கரெக்டாக இதில் இல்லை. நிறைய சேலஞ்ச் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஃப்யூச்சர் பிளான் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சீக்கிரம் அடுத்த சேலஞ்ச் வரதான் போகுது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நிறைய சேலஞ்சும் இருக்குது, அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம். இந்திரா அலெக்ஸ், ஹாய் ப்ரோ, ஐ சீன் யூ இன் ரத்ன மூவி, யூ ஆக்டிங் டூ குட். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச். நைஸ். அப்புறம் ஃப்ளவர்ஸ் சேனல், ஏஏ ஃப்ளவர்ஸ் சேனல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ரோ. அப்துல்லா ஹரீஃப், மாசா அல்லா, சூப்பர் சிஸ்டர், நைஸ். கிருத்திகா எஸ்கே, யூ டிசர்வ் இட் கோச். அவங்கள சொல்லணும், அப்புறம் என்ன சொல்லணும். தேங்க்யூம்மா. ஜூடித் ஜேவியர், சூப்பர் மாஸ்டர், குட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஆல் தி பெஸ்ட்மா, ஆல் தி பெஸ்ட். சுசிலா IQ 5BK, என்னை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாஸ்டர். சாரி, இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாஸ்டர். நான் என்ன பார்க்கும்போதுன்னு படிச்சுட்டேன். ஓகே. அவைலபிள் 7365ங்கிறவங்க, நம்பவே முடியலை, சூப்பர் சிஸ்டர் அண்ட் பிரதர், ஒரே கண்ணு முழிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. சல்யூட் ஃபார் மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சாய் கவின், ஹாய் அண்ணா, யுவர் வீடியோ வெரி நைஸ், ஒரு கான்ஃபிடென்ட் வருது. தேங்க்யூ அண்ணா. சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, நீங்களும் பண்ணிவிட்டு வந்து அடுத்தது அட்டி தூள் கிளப்பிட்டேன்னு சொல்லணும். த பேபி இன் மீ, செம இன்ஸ்பிரேஷன் சிஸ்டர் அண்ட் ப்ரோ. நசீர் பாபு, வாட்ஸ் ட்ரூ, இன்ஷா அல்லா, ஐ ஆம் ஆல்சோ ஃபாலோ அப் ஜரூர் இன்ஷா அல்லா. எனக்கு அதெல்லாம் புரியல, பட் நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்ஷா அல்லா. ஏதோ வணக்கம் சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். எனிவே ரொம்ப 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 ஒரே வாழ்த்தா குமிஞ்சிருக்குது. யாஸ்மினோட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்கள ரொம்ப உற்சாகத்தில் அடுத்த லெவலில் கொண்டுட்டு போயிடுன்னு நினைக்கிறேன். அவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் 10th அன்றைக்கி கனடா போகிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் அதுதான். இன்னும் அடுத்து நீங்கள் இதை அப்படியே அடி தூள் கிளப்பிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம வந்து ஆன்லைன் இன்டர்வியூ பண்ண போகிறோம். அதில் நீங்கள் திரும்பவும் இதை ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னு இருக்கிறேன். காயத்ரி செல்வம், ஹாய் அண்ணா, அமேசான் பிரைமில் ரத்னம் மூவியில் உங்களை பார்த்தேன் அண்ணா, நைஸ் கெட்டப், கங்க்ராச்சுலேஷன் அண்ணா. அந்த கெட்டப்பில் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அந்த கெட்டப்பில் இப்போது நான் வரணும், கேட்டிடுவேன். சத்யபூரணி, ஹோம் டயட் ஒர்க் அவுட் லிங்க் கொடுங்க ப்ளீஸ் சார். சத்யபூர்ணி, நீங்கள் புதுசுன்னு நினைக்கிறேன் சார். நம்ம டே 7 வீடியோவில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. 99 days சேலஞ்ச் டே 7ல் இருக்குதுமா. வெல்கம் டு சேனல் அண்ணா, நானும் முஸ்லீம் கேர்ள் தான், ஸ்ரீலங்காவில் இருக்கேன். உங்கள் வீடியோ பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். 9 month 70 kg இருந்தேன்,
இப்போ 58 kg இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார், ஃபுல் சப்போர்ட் மை ஹஸ்பண்ட். செம பிரதர். ஆக்சுவலாக ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கூட இருக்கிற ஸ்பவுஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்க்கு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு, அவங்க சப்போர்ட் இருந்துருச்சுன்னா சக்ஸஸ் உறுதி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதாம்மா நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் ஒரு முஸ்லீம் கேர்ள்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர். இது வந்து சீசன் போல் இருக்குது. அவங்க தான் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்குறாங்க. பொன்னரசி சூப்பர். என்ன டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிங்க? ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன தான் இருந்தாலும் நம்ம சேனலை பார்க்குறதில்ல, நம்ம ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுறதில்ல, நம்ம ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதில்ல. யாராவது வெயிட்டை குறைச்சிட்டாங்க, நீங்கள் என்ன டயட் சாப்பிட்டீங்க, என்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க, என்னெல்லாம் மத்தியானம் சாப்பிடுவீங்க, என்னெல்லாம் நைட்டு சாப்பிடுவீங்க, அவங்கள அந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சொன்னதை தான் அவங்க ஃபாலோ பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் உங்கள் சந்தேகம் தீரலை. பொன்னரசி. மாய பூர்ணிமா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் தான் பார்க்குறனே ஒழிய செயலாக வெயிட் லாஸ் பண்ண முடியலை காய்ஸ். ஓகே. அவங்க வந்து என்னென்னா ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்துச்சு அந்த ஞானம்? மனசு வந்து வச்சிங்கன்னா நீங்கள், அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மனசு வச்சா அது நடக்க போகுது, அவ்வளோதான். எவ்ரிதிங் இஸ் மைண்ட். நீங்கள் உங்கள் மைண்டை ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு இது வேணும், இதை நான் பண்ணியே தீருவேன், ஐ கேன் டூ அப்படின்ட்டு அடம் பிடிங்க. அந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்குமா. சாந்தி யாத், கண்டிப்பாக சிஸ்டர், கூட யாராவது இருந்தால் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். யாராவது இருந்தான்னா யார் வருவா? நாம் தான் ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், இல்லைனா உருவாக்கணும். கூட யாராவது ஒருத்தவங்க வந்து இருந்தா அப்படின்னம்னா இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து யாரும் தானாக வரமாட்டாங்க. நீங்கள் போய் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆக முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தரை புஷ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைன்னு வரும்போது நீங்கள் தான், அழற குழந்தை தாங்க பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யாரையாவது ஒருத்தர் உருவாக்குங்க. யாரையாவது வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்கள நீ குறைச்சா அழகாக இருப்ப, நீ குறைச்சா செம்மையாக இருப்பங்கிறத புரிய வைங்க அவங்களுக்கு. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்னாடி வருவாங்க. இல்லைன்னா வேறு வழி இல்லை, ஏதாவது காசு கொடுத்தாவது கூட்டிகிட்டு போங்க. வேறு என்ன பண்ணுறது? அடுத்த கட்டம் அப்படி தான் பண்ணணும். வரமாட்டேங்கிறவங்கள என்ன பண்ணுறது? ஐயோ, யூசர் ஜாய்க்குன்னு ஒரு கமெண்ட்ஸில், ஐ டூ லாஸ்ட் 13.5 kg வெயிட் following 21 days challenge, 99 days challenge and 21 days New Year challenge in 7 months from 76 to 62 kg. Super. I am following 49 days challenge now, almost half the way through. Thank you Adi Anna, you are an amazing person. May Allah bless you. Thanks. Thank you so much ma. All the best. Congratulations. Keep consistency. விட்டுறாதீங்க. 62லேருந்து அடுத்தது போகணும், பிஎம்ஐக்குள்ளே போயிடணும். ப்ளூமிங் பிஎஸ் சூப்பர். பட் இன்னும் டீட்டெயில்டாக சிஸ்டர் பேசினா நல்லா இருக்கும். 106ல் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. வாக் கூட பண்ண முடியாத மாதிரி ஒரு வெயிட் அந்த சிஸ்டர் இருந்திருக்காங்க. இவ்வளோ ரன்னிங் பண்ணியிருக்காங்க. அவங்க ரன்னிங் பண்ணலுமா, அவங்க பிரதர் தான் ரன்னிங் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணாங்க, அப்புறம் எப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதை ஷேர் பண்ணுனா ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் சிஸ்டர் மாஸ்டர். இனிமேலாம் வந்து அவங்க பேசலாம் மாட்டாங்க. அவங்க ஊருக்கு போகிற வேலையை பரபரப்பாக பார்த்துட்ருக்குறாங்க. இதுவே வந்து அவங்க கொடுத்த விஷயம் நிறைய நமக்கு, அதாவது நீங்கள் வந்து அது குட்டியோண்டாக பார்க்காதீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி பாருங்கள் அந்த இடத்த. ஸோ நிறைய விஷயத்தை கன்வே பண்ணிட்டாங்க. நம்ம தான் அதை வந்து அவங்க புள்ளி வச்சுருக்காங்க, நம்ம கோலம் போடணும், அதை பெருசாக்கிக்கணும். ஸோ நம்ம தான் அதை எடுத்துக்கணும். என்னெல்லாம் நடந்திருக்கும், 106 கிலோவில் அவங்க எவ்வளோ நடந்திருப்பாங்க, 5000 ரூபாய் 5000 ஸ்டெப்ஸ் நடந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 10, 50 ஓவர் நைட்டில் 23,000லாம் அவங்க போயிருக்கிறது வாய்ப்பு இல்லை. இதான் உண்மை. யாராக இருந்தாலும் 106ல் அவங்க சொன்னாங்கல்ல, நான் படுக்க எழுந்திருக்கவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னாங்க. அப்போல்லாம் நான் உடனே நடக்க முடியாது, நடந்தாலும் பெயின் வந்திருக்கும், நீ பெயின், ஆங்கிள் பெயின், ஃபுட் பெயின்லாம் வரும். ஸோ நீங்களும் வந்து ஸ்டார்டிங்கில் 5, அடுத்தது 5, 6, எவ்ரிடே 500 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 23லாம் தாண்டி போயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஈஸி, வேறு ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்ன், டயட் சார்ட்டெல்லாம் கிடையாது. ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்ன். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெயிட்டை குறைங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். எந்த ஹெல்த் பிரச்சனையும் வராது. நல்லா இல்லைனாலும் கூட சரியாயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சாப்பாடு தான் நம்ம நேச்சுரோபதி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சுருக்கமாக சொல்லணும்னா அதுதான். சூப்பர் அக்கா, சூப்பர். நிறைய ஆசம். டைம் தான் நிறைய போயிட்டுருக்குது. இதை படித்தா 1/2 hour படிக்கலாம். அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. வித்யாராஜன் அண்ணா, வாக்கிங் ரொம்ப போனால் ஃப்யூச்சரில் முட்டு வலி
குதிகால் வலி வருமா அண்ணா? இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தால் வெயிட் இன்னும் அதிகமாகி நடக்கலைன்னா கூட முட்டி வலியும் குதிகால் வலியும் வரும். இதான் உண்மை. ஏன் ஒரு முயற்சி தான் பண்ணி பார்த்தா என்ன, வலிக்கிற வரைக்கும் நடந்து தான் பாருங்களேன். ஆரம்பிக்கவே யோசிக்கிறீங்க, ஆரம்பிக்கலைன்னா என்ன ஆகும்? இன்னும் வெயிட் போடுவீங்க. வெயிட் அதிகமானதுக்கப்புறம் முட்டி வலி உட்காந்தா கூட தான் வலிக்க போகுது. நீங்கள் எழுந்து வீட்டுக்குள்ளே கிச்சன் போயிட்டு வந்தாலே வலிக்க தான் போகுது. ஸோ வெயிட் குறைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணால் எவ்வளோ குறையும், நான் நடந்தால் முட்டி வலி வருமா, கொஸ்டின் 2 விஷயம் தாங்க. ஒரு ஒர்க் அவுட்டை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 2 தான் நடக்கும். ஒன்று வெயிட் லாஸ் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நடக்கலைன்னா என்ன நஷ்டமாயிட போகுது? போனால் போகுது. நடந்தால் லாபம் தானே. இதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ₹1,00,000 போட போகிறீங்களா என்ன? ஒன்றும் கிடையாது. உழைப்பை போட போகிறீங்க. அது உங்கள் ஹெல்த்துக்காக தான். ஸோ அடுத்தவங்களுக்காக கிடையாது, உங்களுக்காக தான். முயற்சி பண்ணுங்க. வித்யா ராஜேந்திரன் நினைக்கிறேன். இந்த மாதிரி டவுட்லாம் வரவே கூடாது. பீஸ்ஃபுல் மைண்ட், நீங்கள் வேறு லெவல் அண்ணா. லவ் ஃப்ரம் கேரளா. ஒரு லெவலும் கிடையாது, நானும் உங்களில் ஒருத்தன். ரொம்ப தேங்க்ஸ் கேரளா சிஸ்டர். இல்லை கே லக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன். பேலன்ஸ் டயட் சார்ட் எங்களுக்கு கொடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எதுவும் தேடாதீங்க, எதுவுமே ஆர்டி ஃபிட்னஸ் டயட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்குள்ளே போயிட்டு போடுங்க. எல்லாருக்கும் சொல்லிடுறேன், யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஆர்டி ஃபிட்னஸ் டயட் அப்படின்னு போடுங்க. வேறு எதுவுமே டைப் பண்ணாதீங்க. ஆர்டி ஃபிட்னஸ் டயட்னு போட்டிங்கன்னா ஒரு 3-4 வீடியோ வந்துடும். அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோமோ அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் ஒன்று தேடுங்க, அது உள்ளே இருக்கும், எல்லாமே இருக்குது, தேடி எடுத்துக்கோங்க. உரிச்சு வாழைப்பழத்தை கையில் கொடுக்கணும், இல்லை ஊட்டி விடணுமா? யாரோ சொன்ன மாதிரி இருந்தது. அண்ணா என்ன ஒர்க் அவுட் ப்ளீஸ் புட் தட் லிங்க், ஃபாத்திமா கேட்டிருக்கிறாங்க. தனியாக அவங்களுக்கு அந்த லிங்க், வெயிட்டு குறையிற லிங்கை மட்டும் அனுப்பி விட்டோம்னா பண்ணுவாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் வெயிட்டு குறையாது, ஆம்ஸுக்கு தைஸுக்குன்னு தனித்தனியாக இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெயிட்டு குறையிற லிங்க்கை மட்டும் அவங்களுக்கு ஃபாத்திமாவுக்கு அனுப்பிட்டோம்னா அவங்க பண்ணுவாங்க. டைரெக்டாக வெயிட் லாஸ்க்கு போகிறாங்க அவங்க. சௌமியா பாபு, 77 இருந்த May 1 ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ 72.9 kg இருக்கேன். 5 கிலோ கிட்ட, 4.5 கிலோ குறைஞ்சிச்சுங்க. செம சௌமியா. May 1ன்னா நீங்கள் May 28 தானே ஆகுது. சூப்பர். ஒரு மாதம் கூட ஆகலை, கிட்டத்தட்ட 4.5 kg. இட்ஸ் ஆசம் ரிசல்ட்டுமா. உங்கள் பாடி வெயிட்டுக்கு இது வந்து அதிகமாக கம்மி பண்ணியிருக்கீங்க. சூப்பர். இதே ஸ்பீட் நீங்கள் போனீங்கன்னா 3 months BMI பிடிச்சிருவீங்க போல் இருக்கு. ஒரு 4-5 months BMI ரீச் பண்ணுவீங்க போல் இருக்கு. வைஷு நந்தகுமார், சார் என்னால் வெயிட் குறைக்கவே முடியல, 55.5 கிலோ வெயிட் இருக்கேன். நான் 42 வெயிட் வரணும் நினைக்கிறேன், முடியலை. 1 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறவனை பார்த்துட்டு ஐயோ நான் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், 5 லட்சம் சம்பாதிக்கிறவன் மாதம் 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனை பார்த்து அங்கே போகணுன்னு ஆசை. இப்படியே வாழ்க்கை பூரா வந்து தேடலாகவே இருக்குது, சந்தோஷம் நிறைவும் கிடையாது. 55 கிலோ தான் இருக்கிறீங்க, ஆல்மோஸ்ட் நியர்பை பிஎம்ஐயில் தான் இருப்பீங்க. ஸோ இருந்தால் கூட வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லை, ரொம்ப விரக்தியோடலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். 42 kg வரணும், அவ்வளோதானே. ஒரு ஷெடியூல் போடுங்க, ஒரு 6 மந்த்துக்கு போடுங்க. ஆவரேஜாக 1.5 kg வச்சுக்கோங்க, 9 kg வந்துட போகுது. கிட்டத்தட்ட நீங்கள் நினச்ச விஷயம் நெருங்கிடுவீங்க, 45 வந்துடுவீங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிள்மா. 1.5 கிலோ குறைக்கிறது ரொம்ப ஈஸி, 5 கிலோ குறைக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு தான் போராடுவாங்க. முன்னாடி 4.5 கிலோ குறைச்சிருந்தாங்களா, அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீங்கள் 1.5 kg 1 month குறைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆக்டிவிட்டி, ஃபுட் பிளான் ரெண்டுத்தையும் பிளான் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். அஜிஜு ரொம்ப டைம் ஆகுது, அதனால் ரொம்ப கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். தனலக்ஷ்மி தாமோதரன், ஹாய் மாஸ்டர், ஹவ் ஆர் யூ? கிறிஸ்டல் ராக் சால்ட் யூஸ் பண்ணலாமா ப்ளீஸ் சொல்லுங்கள். நம்மளோட பெரிய வந்து டிசீஸோட ஃபஸ்ட்டு நோய்க்கு முதல் காரணமாக இருக்கிறது நம்மளோட ப்ராசஸ் பண்ண சால்ட்டு தான். இதை நான் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணும்போது சொல்கிற விஷயம் அதுதான். பிசிஓடி, தைராய்டு, டயபிட்டிஸ்க்கெலாம் முக்கியமான காரணம் சால்ட்டு தான். ஸோ ப்ராசஸ் பண்ண சால்ட்டை எடுக்காதீங்க. டைரக்ட் கிறிஸ்டல் சால்ட்டு கேட்டிருக்கீங்க, சூப்பர் தனா, அடி தூள், நைஸ் மேட்டர். ஸோ அதனால் வந்து கல் உப்பை வாங்கி காய வச்சோ ஃப்ரை பண்ணிட்டோ அரைச்சி பவுடர் பண்ணிக்குவோங்க. அது கரையிலங்கிறதுக்காக தான் எல்லாம் பாக்கெட் சால்ட்டை தேடிட்டு ஓடுறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு சால்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ண சால்ட்டு வேண்டாம், கிறிஸ்டல் சால்ட்டு சூப்பர். 10 நாளில் 3 கிலோ வெயிட் லாஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. காளீஸ்வரி, கங்க்ராச்சுலேஷன்மா. டிராயிங் வித் கேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், எழுந்து நிற்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த, கண்ணீர் வரவழைக்கும் பேச்சு சகோதரி, சூப்பர்.
உண்மையிலேயே அதாவது என்னால் இது வரைக்கும் வெயிட் லாஸே பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிறேங்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு அது டச்சிங்காக தான் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வெற்றி உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆடி ப்ரோ சென்னை தான், இன்றைக்கி தான் உங்கள் 90 டேஸ் சேலஞ்ச் முடிக்க போகிறேன். ஓகே பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நிறைய பேர் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு மட்டும் இதை கண்டினியூவாக செய்யவே முடியலை, தெரியலை. கோகிலவாணி ஏன் பண்ண தெரியல, முடியல அப்படின்னு நெகட்டிவாகவே பேசுகிறீங்க. எவ்வளோ பேர் முடித்தவங்கலாம் நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும். இஃப் யூ கேன் யூ கேன், இஃப் யூ கான் யூ கான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிடுவீங்க. முடியாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. யாஸ்மினால் முடியுது, ஏன் உங்களால் முடியாது? லக்ஷ்மியால் முடியுது, ஏன் உங்களால் முடியுது? ஸோ அப்படி யோசிங்க. நிறைய பேர் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ் படிங்க, உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வரும். நீங்கள் டைரெக்டாக வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, அந்த கமெண்ட்ஸை படிங்க. அது கூட லைக்கும் போடுங்க. அது போட்டால் தான் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுக்க நினைக்கும். லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதையும் சொல்லியாச்சு, அப்படியே இடுக்கில் இந்த படத்தையும் ஓட்டியாச்சு. ஓகேவா? அதெல்லாம் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணாதாங்க வெயிட்டு குறையும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் என்ன நினைக்கும், நீங்கள் அவரை ஏமாத்துறீங்க, நான் உங்களை ஏமாத்துறேன்னு அது ஏமாத்திரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. செம்ம மேட்ரு ஒன்று 21 டேஸ் நானில்லா அக்யூட்னு ஏதோ போடுறேன். நான் 21 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி மாஸ்டர், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு கோல்டு காஃப் வந்துச்சு, ஹெட்டேக் ஸ்டாப் பண்ணிட்டேன் மாஸ்டர். இப்போது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ஸ்டார்ட் பண்ணேன், இப்படி நடக்குது மாஸ்டர், என்ன தெரியல. அதாவது உப்பு விற்க போனால் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க, தவிடு விற்க போனால் காற்றடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க பிஸ்னஸ் எல்லாம் வேறு வழியே கிடையாது, போராடி அதில் தான் அந்த பிஸ்னஸை அவங்க பண்ணி அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பாங்க, பிள்ளைங்களை படிக்க வச்சுருப்பாங்க. உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, தவிடு விற்க போனால் காற்றடிக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாம் வீட்லேயே உக்காந்துட்டு பின்னோக்கி இறங்கிடுவோம். அதனால் முன்னேறி போராடி ஜெயிக்கிற வழியை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் லவ் யூ ஆல். பாய்.